ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை, தாவீது அவர் மேய்ப்பனாக இருந்தபடியினாலே அவர் தன்னுடைய அந்த மேய்ப்பனுக்குரிய அனுபவங்களை அவர் அடிக்கடி நினைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். பழைய தொழிலை அல்லது தான் செய்து வந்த பழைய வேலையை பற்றி எல்லாரும் நினைக்கும் போது அதை குறித்து சங்கடப்படுவதுண்டு. அதை நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் தாவீது அரசனான போதும் தான் மேய்ப்பனாக ஒரு காலத்தில் இருந்ததை அவர் வெட்கப்படாமல் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதுவும் எல்லாருடைய மேய்ப்பன் என்றல்ல, என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்கிறார். He personalizes that. என்னுடைய மேய்ப்பன் கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். இது தாவீதின் அனுபவம். நாம் வாசித்திருக்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஈசாவின் வீட்டுக்கு சென்று ராஜாவை அபிஷேகம் பண்ண போகும்போது அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்றுதான் வசனம் சொல்கிறது. அவர் நிறைய நேரம் தனிமையிலே இருந்தார், ஆடுகளோடு இருந்தார், ஆடுகளோடு பேசி கொண்டிருப்பார், ஆண்டவரை பாடிக்கொண்டிருப்பார். அவர் சொல்கிறார், ஒரு தடவை நான் சிங்கத்தோடு போராடினேன், ஒரு முறை நான் கரடியோடு போராடினேன் என்றெல்லாம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவரோடு இருந்தார், ஒவ்வொரு முறையும் எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க வைத்தார் என்பதை அவருடைய அனுபவம் நமக்கு காண்பிக்கிறது. தனிமையின் பாதை என்பது கொடூரமானது. தனிமை நிறைய வேதனையான அனுபவங்களை நமக்கு தரும். தனிமையில் இருக்கும் போது வருகிற யோசனைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. பல நேரம் பயம் நம்மை ஆட்கொள்ளும். அடுத்த நேரத்தை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், வருமானத்தை குறித்த பயம், நோயை குறித்த பயம் என்று சொல்லி பலவிதமான பயம் நமக்கு வருகிறது. இவர் இருந்த இடம் எப்படிப்பட்டது? ஒரு பள்ளத்தாக்கு. அவர் மேய்த்து கொண்டிருந்தவர் அப்படி ஒரு சினாரியோவை நமக்கு காண்பிக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று சொல்லி, இது தாவீதுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு. தாவீது மெய்ப்பனாய் இருந்தார். அவர் கர்த்தரை மெய்ப்பனாக சொல்லி இந்த வார்த்தையை எழுதுகிறார். இதையேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10 அதிலே உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தன்னை மெய்ப்பனாகவும் அவருடைய ஜனத்தை மந்தையாகவும் பாவித்த இந்த இடத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு மேய்ப்பனுக்கு மந்தையின் நிலை தெரிந்திருக்க வேண்டும். இந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளுடைய நிலையை அந்த மேய்ப்பன் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமது மெய்ப்பனானால் அவரது மந்தையில் இருக்கும் நமது நிலையை அவர் அறிந்திருக்கிறார். குட்டிகளை நடத்தி செல்ல முடியாது, அவைகளை சுமந்து செல்ல வேண்டும். கரவலாடுகளை வேகமாக நடத்த முடியாது, அவைகளை மெதுவாக நடத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற மெய்ப்பன் அவர் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. மீகா 7:14 சொல்கிறது, இருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்ப்பார்களாக. அந்த கோல், ஸ்டாஃப் என்றதை ஆங்கிலத்திலே சொல்கிறோம். மேய்ப்பர்கள் கையிலே பிடித்திருக்கிற கோல், அதன் அடையாளமாகத்தான் இன்றும் ஆலயத்திலே குருவானவர்கள் அதை கைகளிலே பிடித்திருப்பதை பார்க்கிறோம். ஆலயத்தை நடத்துகிற அல்லது இந்த சபையை நடத்துகிற மேய்ப்பர்கள் என்கிற ஒரு அடையாளம் அது. இதை அவர்கள் கைகளிலே பிடித்திருக்கிறார்கள். அதான் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். கோலும் தடியும் அவர் கைகளிலே பிடித்திருக்கிறவராக அவர் இருக்கிறார். அரிஸ்டாட்டில் என்கிற அந்த ஒரு தத்துவ ஞானி, உலக பிரசித்தி பெற்றவர், அவர் ஆடுகளை குறித்த விதமாக எழுதுகிறார். அது அவ்வளவாக புத்தியற்றது, எளிமையான ஒன்று, அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள அறியாது, எளிதில் போய் ஆபத்திலே அகப்பட்டு விடும் என்று அவர் எழுதுகிறார். உண்மைதான். ஆடுகள் மந்தையை மேய்க்கிறவனுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சற்று அங்கும் இங்கும் திரும்பினால் ஆபத்துகள் வந்து சேரும். அது எளிமையான ஒரு பிராணி. மேய்ப்பன் அதை ஆசையாய் வைத்திருக்கிறான். ஆனால் அது எளிமையான பிராணி. இங்கு தாவீது அரசனாய் இருந்த போதும் ஒரு பெரிய ஏதோ ஒரு விலங்கை வைத்திருப்பதாக தன்னை காண்பிக்க விரும்பவில்லை. தன்னுடைய ஐடென்டிட்டி இதுதான். ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர், நான் எப்படி மந்தையை மேய்த்தேனோ அது போல தன்னை ஒரு ஆடாக நினைத்து கொண்டு
கர்த்தரை ஒரு மேய்ப்பனாக அவர் நினைத்து இதை எழுதுகிறார். மத்தேயு 5 நாம் வாசிக்கிறோம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள். ஆடு என்பது ஒரு எளிமையான, ஒரு மீக், அமைதியான, சாந்தமான ஒரு பிராணி. தன்னை எளிமையாக நினைத்தால் மாத்திரமே ஆண்டவரை மெய்ப்பனாக நாம் நிறைக்க முடியும். இல்லாவிட்டால் நான் யாரோ, என்னுடைய அடையாளம் என்ன என்று நினைத்தால் அவரை நாம் மெய்ப்பனாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஷல் நாட் வாண்ட் என்று சொல்லி. எனக்கு குறையில்லை. ஒருவேளை தவறான பிரசங்கங்கள், தவறான வார்த்தைகள் இப்படியாக உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதல்ல. உனக்கு எது தேவையோ அது கிடைக்கும். அவர் எது தருகிறாரோ அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்பதுதான் இதன் வெளிப்பாடு. நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு தேவையானது ஆண்டவர் அவருடைய ஜெபத்திலே கற்றுத் தருவது என்ன? அன்றன்றைக்குள்ள ஆகாரம். இன்று எனக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். எனக்கு அதிலே குறைகளே இருக்காது என்பதுதான் தாவீதினுடைய அனுபவம். அங்கு அவர் மெய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த நேரத்திலே ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருப்பார். எனக்குரியதை அவர் தருகிறார். தேவையானது கட்டாயம் கிடைக்கும் என்பதுதான். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆத்துமாவுக்கு வேண்டிய பலனை அவர் தருகிறார். அவர் நடத்துவது நீதியின் பாதை, in a righteous way என்று பார்க்கிறோம். நீதியின் பாதைகளிலே அவர் நம்மை நடத்துகிறார். ஆடுகள் தவறி ஓடும் போது, பாதை மறக்கும் போது அவைகளை தட்டி திருத்துகிற மேய்ப்பனாக என்னை சரி செய்து, என்னை தட்டி கொடுத்து, சில நேரங்களிலே அடிக்க வேண்டிய இடங்களில் அடித்து, தட்டி கொடுக்க வேண்டிய இடங்களில் தட்டி கொடுத்து, சத்தத்தை கொடுத்து என்னை நேர்வழிப்படுத்துகிற ஆண்டவர். ரைச்சியஸ் வேஸ், நீதியின் பாதைகளிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை அடுத்ததாக சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில், வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத் என்று பார்க்கிறோம். மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு பசுமையானதுதான், ஆனால் நான் நிற்கிறது ஆபத்து நிறைந்த இடம். நான் அங்கே இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. ஃபியர் ஆஃப் ஈவில், இந்த ஈவிலை குறித்த பயம் எனக்கு இல்லை. தீங்கு நேரிடுமோ அல்லது ஆபத்து வருமோ என்கிற பயம் எனக்கு இல்லை. காரணம், என்னுடைய மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். அந்த மேய்ப்பர் என்னை கவனமாய் நடத்தி செல்லுகிற மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் சரியான வழியில் என்னை நடத்தி செல்லுகிற மேய்ப்பன், எனக்குரியதை தருகிற மேய்ப்பன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதையோ குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை சரீர பலவீனத்தை குறித்தோ, அல்லது கடந்து போகிற பாதையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வருமானத்தை குறித்தோ, சூழ்நிலைகளை குறித்தோ, நபர்கள் யாரையாவது குறித்தோ நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். even though I walk in the valley of shadow of death. அப்படி அனுபவம் நமக்கு ஒன்றும் நேரிடவில்லை. நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான் மேய்ப்பனாய் உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் என்று சொல்கிறார். பயத்திற்கு நீங்களாவோம். ஆண்டவர் தன்னை யோவான் 10 வெளிப்படுத்துவதை போல, நானே நல்ல மேய்ப்பன். ஆடாக நம்மை நினைத்து கொண்டால் மாத்திரமே அவரை மேய்ப்பனாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ளே ஒரு ஆவியின் எளிமை இருக்கட்டும். இந்த மேய்ப்பனிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் சரியாய் நம்மை நடத்துவார். தேவையானதை கொடுத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துவார். பசுமையான புல்வெளிகளில் நடத்துவார். எது தேவை உங்களுக்கு? ஓய்வா, உணவா, இளைப்பாறுதலா? ஆண்டவர் தருகிறார். எது தேவையோ அதை தருகிறார். எனக்கு குறையே இல்லை என்று தாவீது சொல்வது என்ன? எனக்கு எது தேவையோ அதை அவர் தருகிறார். அதனால் எனக்கு அதை தாண்டி எதுவும் தேவையில்லை என்பதுதான். ஒரு ராஜா மேய்ப்பனிடம் தன்னை ஒப்பு கொடுத்த ஆடாக தன்னை நினைக்கிறார். நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நீங்களும் நானும் சாமானியர்கள் தான். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை பத்திரமாய் கரை சேர்ப்பார். நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நமக்கேற்ற விதத்திலே நம்மை நடத்தி செல்லுவார். தவறும் போது தட்டி கொடுப்பார். சோர்ந்து போகும்போது தூக்கி கொள்ளுவார். ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிற நல்ல மேய்ப்பன்.